ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவு மாலை 6 மணியுடன் நிறைவடைந்துள்ளது. மாலை 6 மணிக்குள் வாக்குச்சாவடிகளுக்குள் வந்தவர்களுக்கு மட்டுமே டோக்கன் விநியோகிக்கப்பட்டு வாக்களிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். வாக்குப்பதிவு நேரம் நிறைவடைந்த நிலையில் மாலை 6 மணியுடன் வாக்குச்சாவடி மைய நுழைவு வாயில்களும் மூடப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தமிழகத்தை ஆளப்போவது யார் என்பதற்கான தீர்ப்பினை தமிழக மக்கள் வாக்காளர்களாக இருக்கக்கூடிய 5 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் எழுதி முடித்திருக்கின்றார்கள். சரியாக 6 மணியோடு வாக்குப்பதிவு நிறைவுற்று விட்டது. பெரும்பாலான தொகுதிகளில் 6 மணிக்கு முன்பாகவே வாக்காளர்கள் வருகை தந்து தங்களுடைய வாக்குகளை செலுத்தி முடித்து விட்டார்கள். சென்னை உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் வாக்காளர்கள் இன்னும் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றார்கள். எனவே 6 மணிக்கு முன்பாக வந்த அனைவருக்கும் வாக்களிக்கிறதற்கான அந்த வாய்ப்பினை வழங்கக்கூடிய விதமாக டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டிருக்கின்றது. டோக்கனோடு உள்ளே சென்று அவர்கள் வாக்களிக்கலாம். ஆனால் புதிதாக யாரும் இனிமேல் வாக்குச்சாவடிகளுக்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். வாக்குச்சாவடிகள் அமைந்திருக்கக்கூடிய பகுதியிலே அந்த கதவுகள் எல்லாம் தாழிடப்பட்டிருக்கின்றன. காவல்துறையினருடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. காவல்துறையினர், துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ படையினர் தற்பொழுது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் எல்லாம் சீல் வைக்கப்பட்டு அந்த கட்டுப்பாட்டு அறை என்று சொல்லப்படக்கூடிய ஸ்ட்ராங் ரூம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட இருக்கின்றது. தேர்தலில் வாக்குப்பதிவு முடிவுற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாக்கு எண்ணிக்கை நாளன்று மொத்தமாக எவ்வளவு வாக்குகள் பதிவாகி இருந்தன என்பதையெல்லாம் எடுத்து காட்டிவிட்டு அதன் பிறகு வாக்குகளை எண்ண தொடங்குவார்கள். குறிப்பாக விவிபேட் எந்திரத்தின் மூலமாக பதிவான வாக்குகளும் அதே நேரம் அந்த வாக்குகளுக்கான சீட்டுகள் முறையாக இருக்கின்றனவா, ஒட்டுமொத்தமாக பதிவாகி இருக்கக்கூடிய வாக்குகளின் எண்ணிக்கையும் அதே போன்று வாக்குகள் பதிவானதை வெளிப்படுத்தக்கூடிய அந்த அச்சிடப்பட்ட சீட்டுகளின் எண்ணிக்கையும் சரியாக இருக்கின்றதா என்பது குலுக்கல் முறையிலே தேர்வு செய்யப்பட்டு ஒரு சில வாக்கு பெட்டிகளுக்கு மட்டும் எண்ணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. வழக்கமான அந்த நடைமுறை இந்த முறையும் தொடங்கும். வாக்குப்பதிவு நிறைவுற்றிருக்கக்கூடிய நிலையில்தான் வாக்குப்பதிவு எந்திரங்களுக்கு தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் சீல் வைத்திருக்கின்றார்கள். ஸ்ட்ராங் ரூம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கட்டுப்பாட்டு அறைகளுக்கு லாரிகள் மூலமாக அவை எடுத்துச் செல்லும். பலத்த காவல்துறை பாதுகாப்போடு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் எல்லாம் எடுத்துச் செல்லப்படும். அதன் பிறகு அங்கே வைத்து பாதுகாப்பார்கள். அடுத்த ஒரு 10 நாட்களுக்கு மே மாதம் 4ஆம் தேதி வரை கூட தொடர்ந்து இந்த அனுமதி பெற்ற முகவர்கள் சென்று எப்பொழுது வேண்டுமானாலும் கண்காணிப்பு கேமரா காட்சிகளை எல்லாம் பார்க்க முடியும். முழுவதுமாக கண்காணிப்பு கேமரா காட்சிகள் இருக்கக்கூடிய அறைகளுக்குள் தான் இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களை வைத்திருப்பார்கள். யாரும் நெருங்கி செல்ல முடியாது. கிட்டத்தட்ட 5 அடுக்கு பாதுகாப்பு இருக்கும். துணை ராணுவ படையினர் இருப்பார்கள், உள்ளூர் காவல் படையினர் 2-3 பிரிவுகளாக இருப்பார்கள். அவற்றையெல்லாம் கடந்து யாருமே உள்ளே சென்று பார்க்க முடியாத அளவு கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும். பல சுட்டுகளாக காவல்துறை, துணை ராணுவ படை உள்ளிட்டவர்கள் எல்லாம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள். சென்னையை எடுத்துக்கொண்டோம் என்றால் லயோலா கல்லூரி, அண்ணா பல்கலைக்கழகம் உட்பட 3 இடங்களிலே வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த வாக்கு எண்ணிக்கை மையங்கள் ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலும் கூட அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு இந்த வாக்குப்பதிவு எந்திரங்கள் எடுத்து செல்லப்படுகின்றன. இன்னும் சற்று நேரத்தில் அந்த வாக்குப்பதிவு எந்திரங்கள் எடுத்து செல்லப்பட இருக்கின்றன. அதே நேரம் 6 மணிக்கு முன்பாக வாக்குச்சாவடிகளுக்கு உள்ளே வந்தவர்களுக்கு டோக்கன் வழங்கப்பட்டு அவர்கள் வாக்களிப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது. பல இடங்களில் ஊரக பகுதிகளில் எல்லாம் முழுவதுமாக வாக்கு பதிவு நிறைவுற்றுவிட்டது. எனவே அந்த விவிபேட் என்று சொல்லப்படக்கூடிய கண்ட்ரோல் யூனிட், கட்டுப்பாட்டு எந்திரங்கள் என்ற அனைத்தையும் எடுத்துக்கொண்டு வாக்காளர்கள் வாக்களித்திருக்கக்கூடிய அந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தையும் அனுப்பி வைப்பதற்கான பணியிலே தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் ஈடுபட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை காணுகிறோம். சீல் வைக்கப்பட்டு ஒவ்வொரு வாக்குப்பதிவு எந்திரமும் அனுப்பி வைக்கப்படுகின்றது என்பதை பார்க்கின்றோம். ஆலயா காட்டன் ட்ரெண்டிங் வேட்டிகள் ஷர்ட்டுகள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.